சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதிர்பார்ப்போடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கையை நான் என்றும் பொய்யாக்க மாட்டேன். என்னை நம்பிய என் செல்ல பிள்ளைகளை நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என் ஆசீர்வாதத்தால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் குடும்பம் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும். உன் பல நாள் கனவுகள் நிறைவேறும். காத்து கொண்டிருந்த விஷயங்கள் கைகூடவும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கவும், ஆசைப்பட்ட அனைத்தும் நிஜமாக வேண்டும் என்றாலும் நீ கண்டிப்பாக தினமும் ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது ஒரு உயிருக்கு உணவளி, அல்லது வீட்டிலோ வெளியிலோ சிறிது சர்க்கரை தூவிவிடு. எண்ணற்ற உயிர்கள் பசியாரும் அல்லவா? யார் எதை கேட்டாலும் தரும் நல்ல மனம் உள்ளதால் நீ நிச்சயம் வளமான வாழ்வை பெறுவாய். உன் ஆசைகள் நிறைவேறும். உன் வேண்டுதல்கள் 100% நிறைவேறும். இனி உன் வீட்டில் பஞ்சம் வராது. ஆனந்த தாண்டவம் ஆடும். அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள். உன் வாழ்நாள் முழுவதும் எல்லையில்லாத ஆனந்தத்தையும் அனுபவிக்கப் போகிறாய். நல்லதையே நினைக்கும் உனக்கு நன்மையே நடக்கும். என் பரிபூர்ண அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்லப்பிள்ளை நீ. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இனி அனைத்தும் சுகம். உனக்கு துணையென நான் இருக்கும் பொழுது துன்பம் இனி ஏது? சந்தோஷமாக இரு. இத்தனை நாட்களாக எதற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ உயிராக நேசித்த உறவு உன்னை தேடி வரும். அப்பா, நான் இருக்கிறேன். நீ வேண்டி கேட்டுவிட்டாய். இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நடக்குமா நடக்காதா என்று யோசித்த தேவையில்லை. அது நிச்சயம் நடக்கும். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் என்று சொல்லி பழகு. அனைத்தும் சரியாகும். நான் இருக்கிறேன். இந்த உலகில் ஆறுதல் என்ற பெயரில் இரகசியங்களை தெரிந்து கொள்பவர்கள்தான் அதிகம். உன் பிரச்சனைகளை யாரிடமும் பகிராதே. உன் இரகசியங்களை உன்னாலே காப்பாற்ற முடியாமல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் எப்படி யாரிடமும் சொல்லாமல் இருப்பார்கள்? அதனால் எதிலும் கவனமாக இரு. என் அன்பு குழந்தையே, நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும். சாயப்பா நடத்தி கொடுப்பார். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.